வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம். கிரீடின்னு என்ன? தமிழ்ல பேராசைன்னு சொல்லுவோம். பேராசைனா என்ன? ஆசைப்படுறதா, அதிக அளவு ஆசைப்படுறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஆசைப்படுறது தப்பே இல்லைங்க. யாரும் ஆசைப்படுறத தப்பு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ஆசைப்படுறதுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கும் ஆசைப்பட உரிமை இருக்கு, எனக்கும் ஆசைப்பட உரிமை இருக்கு. ஆனா இந்த பேராசை என்பது என்ன? அதிக அளவில் ஆசைப்படுறோமா? நீங்க ஆசையை பார்த்தீங்கன்னா சில ஆசைகள் நிறைவேறிடும், சில ஆசைகள் கை கூடிரும். ஆனா நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், நடக்க கஷ்டமான ஒரு விஷயம், அதை ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம கையாடுற யுத்திகள், அதை தான் பேராசைன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த விஷயத்த சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னால் போயிட்டு வாங்கி சாப்பிட முடியும், எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும், இல்லை சமைச்சு சாப்பிட முடியும்னா அது என்னுடைய ஆசை நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். ஆனால் இதே சமயம் நீங்கள் சில பேராசைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வெளியூருக்கு போகிறது, வெக்கேஷனுக்கு போகிறது, எல்லாருக்கும் அந்த ஆசை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சேமித்து வச்சுருப்போம். அந்த சேமிப்பை எடுத்து நம்ம அந்த வெளியூருக்கோ இல்லை இந்த வெக்கேஷனுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ சந்தோஷமாக சுற்றி பார்க்க போகலாம். ஆனால் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கியாச்சும் அதை செய்வாங்க. நம்மளால முடியல, நம்ம சம்பாத்தியத்துக்குள்ள நம்ம சேர்த்து வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியாத போது கடன் வாங்கி செய்வாங்க. அதுதாங்க பேராசைன்னு சொல்றது. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்மளுடைய சம்பாத்தியம், அதாவது அந்த வீட்டில் எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அந்த ஒரு வீட்டுக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நம்ம போட்டி போடுவோம். அவங்க ஒரு சோஃபா வாங்கியிருக்கலாம், அவங்க வீடு ரெனோவேஷன் பண்ணலாம். அவங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க சேவிங்லேருந்து செஞ்சுருக்காங்களா இல்லை லோன் போட்டு செஞ்சுருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம சேவிங் இல்லாட்டி அந்த விஷயத்துக்கு நம்மளும் லோன் போட்டு இல்லை கடன் வாங்கி அதை செய்வோம். ஒரு போட்டி போட்டுக்கிட்டு செய்வோம். அது பேராசைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க லோன் வாங்கி கட்டக்கூடாது, கடன் வாங்கி அந்த ஆசையை நிறைவேற்றிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு வேளை நம்ம சம்பாதியத்துக்கு உட்பட்டு அந்த கடனை நம்மளால கட்ட முடியலன்னா அது பெரிய பிரச்சனை தானே நிற்குங்க. ஒரு சின்ன ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக நீங்க ஒரு பெரிய கடனாளி ஆகுறீங்க. ஆமாவா இல்லையா? அந்த கடனை நீங்க திருப்பி கட்டணும். அதுக்கும் நிறைய போராட்டம். ஏன்னா நம்ம எடுக்கிற சம்பளத்துக்கு நம்ம டெய்லி லைஃப் வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாம எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கன்னு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசையே படக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. உங்களுடைய ஆசை நியாயமான ஆசையா இருக்கணும். அதுக்கு நியாயமான வழியில நீங்க செயல்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். இப்போ நீங்க உட்காந்து சொல்லலாம், எனக்கு நிலாக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. நீங்க சொல்லுவீங்க, ரொம்ப ஓவரால நிலாக்கெல்லாம் போயிட முடியுமான்னு. ஆனா அதுக்கான பிளான், அதுக்கான விஷயங்களை நம்ம ஈடுபட்டு கத்துக்கிட்டு படிச்சு இல்லை சரியான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ஓகே எனக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது ஆசை நடக்கும். நான் சும்மா உட்காந்து கற்பனை பண்றவங்களை சொல்றேன், இது பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. ஆனா அந்த ஆசை நடக்குமா? அப்படி நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சியில ஈடுபடணும் இல்லையா? சாத்தியம் இல்லாத எதுவுமே இல்லை. ஆனா அதிக அளவுல எனக்கு மட்டும் தான் வேணும், எனக்கு மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ என்னோட நீங்க தமிழ்ல பார்த்துருந்தீங்கன்னா அது நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கும். அந்த பையன் எனக்குன்னு அப்படி எனக்கு மட்டும் இவ்வளோ, அது சாப்பிட்டு முடிக்க முடியுமா? இப்போ நீங்க ஒரு கல்யாண விருந்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு விருந்துக்கோ போகும்போது இப்போ புஃபே ஸ்டைல ரொம்ப சூஸ் பண்றாங்க. லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும். நம்மளுக்கு இவ்வளவுதான் சாப்பிட முடியும்னு நம்மளுக்கே தெரியும். ஆனா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்னு சொல்லும் போது இல்லை என்ன சொல்கிறது புஃபேன்னு சொல்லும் போது ஒரு 2-3 பிளேட்டில் நிறைய சாப்பாடை வச்சுட்டு நம்ம சாப்பிட முயற்சி பண்ணுவோம். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். கண்டிப்பாக பேலன்ஸ் அதில் இருக்கும். எதுக்கு இவ்வளோ பேராசை?
நம்ம வயிறுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம சாப்பிட முடியும். நம்ம டெய்லி சாப்பிட்றோங்க, புதுசா சாப்பிடல. அந்த டைம் நம்ம எவ்வளவு சாப்பிட முடியும்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த ஆசை வந்துடும். நிறைய ஃபுட்ஸை பார்த்ததும், நிறைய சாப்பாடு வரிசையா இருந்ததும் நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் ருசி பார்ப்போம்னு எல்லாத்துலயும் ஒன்று 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 எடுத்து எடுத்து வைப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல வயிறு நிறைஞ்சதும் மற்றதெல்லாம் வேஸ்ட் தானேங்க. இந்த பேராசையினால எவ்வளவு பெரிய நஷ்டம் வருது பார்த்தீங்களா. சாப்பாடுன்னு நம்ம நினைக்கலாம், பரவாயில்ல சாப்பாடுன்னு. ஆனா நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடை வேஸ்ட் பண்றோம் சாப்பிட முடியாம. ஏன்னா பேராசையால எல்லாமே எனக்கும் வேணும் அப்படின்னு அதிகமா வந்து ஒரு விஷயத்துக்கு அதிக அளவு ஆசைப்படுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளுக்கே மூச்சு முட்டும். நம்ம தாங்க அந்த ஆசைக்கு, நம்மளோட ஆசைக்கு நம்ம எஜமானா இருக்கணும். என்னைக்கு நம்ம ஆசை நம்மளுக்கு எஜமானா மாறுதோ அதோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஆசைப்படுறது கூட சரியான அளவுல ஆசைப்படணும். இப்ப இந்த விரலுக்கு ஏத்த வீக்கம்னு நான் சொல்லியிருந்தேன், அதாவது சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் அப்படின்னு. இப்போ வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அத்தியாவசியம் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு. அத்தியாவசியம்னா நம்ம சொல்றது வந்து இருக்க இடம், போட்டுக்க உடை, அப்புறம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து அத்தியாவசியம்னு சொல்லுவாங்க. ஆடம்பரம்னு சொல்றது வந்து இந்த அத்தியாவசியம் இல்லாம வர்ற எல்லாமே ஆடம்பரம் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம சம்பாத்தியம் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடிஞ்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம், எல்லாத்தையுமே ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிட்டு சந்தோஷமா வாழலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடைக்குதா? சில பேர் வந்து இந்த ஆடம்பரத்துக்காக நிறைய கடன்கள் வாங்குவாங்க, அந்த கடன்ல மாட்டிக்குவாங்க, கடன்ல இருந்து தப்பிச்சு வர முடியாது. எவ்வளோ பெரிய கடல், அது கொடுக்குற உப்பு கொஞ்சமாக தான் நம்ம போட்டு சாப்பிட முடியும். ஏன் வந்து எனக்கு பேராசைன்னு சொல்லிட்டு நான் நிறைய உப்பு போட்டு சாப்பிட முடியுமா? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உப்பு வந்து ஒரு சிட்டிகை மட்டும் தான் நம்ம போட்டு சாப்பிட முடியும். ஏன் அதில் பேராசை யாரும் காட்ட மாட்டுறாங்க? ஏன்னா வந்து உப்பு அதிகமாக போச்சுன்னா சாப்பாடு வீணா போயிடும் அர்த்தம். உப்பு குறைஞ்சா நம்ம போட்டுக்கலாம், உப்பு அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்றது? கடல் வந்து அவ்வளோ பெருசுங்க, அதுல இருந்து நம்மளுக்கு உப்பு கிடைக்குது, அந்த உப்பே கொஞ்சம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இந்த ஆசை வந்து பேராசையா மாறும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம போய் மாட்டிக்கிறோம். எனக்கு வந்து இதுதான் முடியும்னா நான் இதை மட்டும் தான் செய்ய முடியும். அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பொய்யான ஆடம்பரம் வேண்டாம், எனக்கு பேராசை வேண்டாம். அவங்க வாழ்றாங்கன்னா அது அவங்க சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு அவங்க வாழ்றாங்க. நான் வாழ்றேன்னா என்னோட சம்பாத்தியத்துக்கு உட்பட்டு நான் வாழ்றேன். அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு நான் என்ன சாதனை பண்ண போறேன், என்ன கடனாளி ஆக்கிக்குவேன்? ஆமாவா இல்லையா? நீங்களே இதை ஒத்துக்குவீங்க. ஆசை இருக்கலாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆடம்பர வாழ்க்கை வேண்டான்னு நான் சொல்ல வரல, ஆனா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம சம்பாதியத்தை ஏத்திக்கணும், என்ன நல்ல முயற்சி பண்ணணும். எவ்வளவு இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்தோமா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். முதல்ல இந்த பேராசையால கடனை வாங்கிக்காதீங்க, கடன்ல போய் சிக்கிக்காதீங்க, ரொம்ப கஷ்டங்க. நிறைய குடும்பங்கள் இந்த கடனால எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு, நம்மளோட இந்த பேராசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறோம். நீங்களே சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். பேராசை பெருநிஷ்டங்க. பெரியவங்க சொல்லிட்டு போனது சும்மா இல்லை, அவங்க வாழ்ந்து அனுபவிச்சு சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அனுபவிச்சவங்க மட்டும் தான் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் பொருந்துமானு தெரியல, ஆனா ஒரு அளவோட நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோமே. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட அடுத்து உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.